சுனில் சேத்ரி இந்தியாவோட கிரேட்டஸ்ட் எவர் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு பலரால் அழைக்கப்படுறவர் தான் சுனில் சேத்ரி. அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு டென்ட்டை தான் உருவாக்கியிருக்குது. அண்ட் ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிட்ட பார்க்க போகிறதில்ல. அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி இந்த ஃபுட்பாலுக்குள்ள வந்தார், எப்படி இந்தியாவோட கிரேட்டஸ்ட் எவர் ஃபுட்பால் பிளேயராக ஆனார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சுனில் சேத்ரி வந்து அவரோட ஃபேமிலியே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டியான ஃபேமிலி. குறிப்பாக அவர் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு பிளேயர், ஃபுட்பால்லே பெஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவோட ஒரு பெட்டரான பிளேயராக மாறணும் அப்படின்றது என்னோட லைஃப் டைம் கோலாகவே இருந்தது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் வாலிபாலாக இருக்கட்டும், அதில் ஒரு ரன்னிங்காக இருக்கட்டும், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் செஸ்ஸு, செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போர்ட் கேம்ஸ்லையுமே ஒரு எக்ஸலான ஒரு பிளேயராக அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து அதாவது யூஸ்வலாக ஒரு டிப்பிக்கலாக சொல்லுவாங்கல்ல, இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்வால்வ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. சுனில் சேத்ரி என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய விட்டாங்க. பட் இவருக்கு என்னென்னா, ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்துடணும் அப்படின்றது தான் இவரோட ஏமாக இருந்திருக்கு. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் குறிப்பாக டெல்லி ஸ்டீஃபன்ஸில் எப்படியாச்சும் சேர்ந்துடணும், அந்த இடத்துல எப்படியாச்சும் எனக்கு இடம் கிடச்சிடணும் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி 12th வந்து 74% அவர் மார்க் எடுத்துடுறாரு. சரி, எப்படியாச்சும் இதை வச்சு நம்ம டெல்லி ஸ்டீஃபன்ஸில் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு. ஸோ டெல்லி ஸ்டீஃபன்ஸுக்கு அவர் சேர்ந்துடலாம்னு நினைக்கும் பொழுது அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக ஒரு 5வது நாளில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, செயில் அகாடமியில் இருந்து. செயில் அகாடமின்றது மோகன் பகான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டீமோட ஃபுட்பால் அகாடமி. மோகன் பகான் ஆஃப்கோர்ஸ் ஃபுட்பால் பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஒரு லெஜெண்டரியான ஒரு கிளப்பு இந்தியன் ஃபுட்பாலில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரையல்ஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனில் சேத்ரிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகே, ஏன்னா செயில் அகாடமி அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அகாடமிஸ் இன் இந்தியா, இந்த நேஷன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு இளம் ஃபுட்பால் வீரரான எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு 17 வயசு அந்த இளைஞருக்கு ஓகே எப்படியாச்சும் அந்த அகாடமியில் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அதே மாதிரி இங்கே போகிறாரு, ட்ரையல்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க கோச் வந்து இது மாதிரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து வராங்க. வந்தோன்னும் அவங்க அந்த அகாடமிலேருந்து ஒரு கான்ட்ராக்டை டேபிளில் வச்சு, உங்கள் பையனுக்கு நாங்கள் 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா, செயில் அகாடமிக்கு கிடையாது, மெயின் டீமான மோகன் பகானுக்கு. ஸோ அவங்க யாருக்குமே எதுவுமே புரியல, என்னது நம்ம செயில் அகாடமிக்கு தான் வரும்னு நினச்சது, அப்படி மோகன் பகானுக்கு மாறிடுச்சு. ஏன்னா மோகன் பகான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டீமாக இருக்குது அந்த டைமில். அண்ட் அந்த ஒரு டீமுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றத தட்டி விடவே முடியாது. ஸோ அந்த இதில் சைன் பண்ணுறாங்க. சுனில் சேத்ரி அப்போ வந்து நிறையா பெரிய பெரிய லெஜெண்டரி பிளேயர்ஸ் அவங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. குறிப்பாக பைசாங் பூட்டியா. சுனில் சேத்ரி எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியான ஃபுட்பால் பிளேயரோ அதுக்கு நிகரான ஒருத்தர் தான் பைசாங் பூட்டியா. ஸோ பைசாங் பூட்டியா சுனில் சேத்ரி வந்து நல்லா பேம்பர் பண்ணுறாரு, அவர் நல்லா க்ரூம் பண்ணுறாரு, எந்தெந்த மாதிரி விளையாடணும் அப்படின்றதுக்கு நல்லா லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. சுனில் சேத்ரி நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே நான் கோல் போடணும் அப்படின்னு அவங்க விளையாடுவாங்க, நான் நிறையா கோல் போடுறதுக்கு என் டீம்மேட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு வகையில் பைசாங் பூட்டியா ரொம்ப ஒரு முதன்மையானவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறமா யூஸ்வலாகவே இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படின்னாலே இந்தியா விட்டு வெளியே லீகில் அவங்களால விளையாட முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு உண்டு, ஒரு கருத்து உண்டு. இவர் முதலாக MLS போகிறாரு. எங்கன்னா அமெரிக்கன் சாக்கர் லீக் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. ஸோ அந்த லீகுக்கு போகிறாரு. அங்கே கேன்சஸ்க்கு ஆடுறாரு. ஆனாலும் அவருக்கு மெயின் டீமில் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ப்ரீ சீசனில் நல்லா ஆடுறாரு, அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ், ட்ரைனிங் மேட்சஸ்லாம் நல்லா ஆடுறாரு. அவர் சொன்னது என்னென்னா, 7 மேட்ச்சில் 14 கோல் நான் போடுறேன் இந்த ட்ரைனிங் மேட்சஸ் அண்ட் ப்ரீ சீசன் மேட்சஸில். பட் இருந்தாலும் எனக்கு அந்த டீமில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலனா, அப்போ கேமரா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தார். அவங்க டீம் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சு மட்டுமே விளையாடுவாங்க. ஸோ அவங்களா அப்படின் போது அவங்க வந்து கேமராவை ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்படி அமெரிக்காவில் விளையாடுனதுனால எதனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்ததுனால என்னால் இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸ்க்கு வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் கேம்ப் வரும்போது என்னால் அப்பப்போ வந்துட்டு போக முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ அமெரிக்கன் லீகா இல்லை இந்தியன் நேஷனல் டீம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு இந்தியன் நேஷனல் டீம் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால நான் இந்தியன் நேஷனல் டீமுக்கு வந்துட்டேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்கன் லீக் மட்டும் தான் அவருக்கு ஆஃபர் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை, இங்கிலீஷ் லீக்ல இருந்தும் அவருக்கு ஒரு கால் வந்து குயின்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸ், குறிப்பாக இன்னும் ஃபேமஸாக சொல்ல போனால் QPR அப்படின்னு பலரால் சொல்லப்படுற ஒரு டீம் தான். அப்போது வந்து அவங்க சாம்பியன்ஷிப்பில் ஆடிட்டு இருக்கிறாங்க. ப்ரீமியர் லீகுக்கு ஒரு லீகு கம்மி. ஸோ QPR வந்து அதுக்கப்புறம் ப்ரீமியர் லீக்லையும் இவென்ச்சுவலாக ஆடவும் செஞ்சாங்க. ஸோ சாம்பியன்ஷிப்பில் இருந்து எப்படியாச்சும் இவர் எடுத்துடலாம், சுனில் சேத்ரி நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்றத அவங்க நல்லா ஸ்கவுட் பண்ணி சுனில் சேத்ரி டீமில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலை சைனும் பண்ணிட்டாங்க. பட் அவர் விளையாடினாரான்னு கேட்டேன்னா இல்லை. அதுக்கு விளையாடாதது காரணம் அவரோட ஃபுட்பால் எபிலிட்டி கிடையாது. FA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் அசோசியேஷன், அதாவது இங்கே இருக்கிற அந்த இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் மாதிரி அங்கே இங்கிலீஷ் ஃபுட்பால் அசோசியேஷன் தான் FA அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 கண்டிஷன் இருக்குது. இப்போது வெளியே நான் யூரோப்பியன் பிளேயர்ஸ் வந்து
யூரோப்பியன் ஒரு கிளப்புக்கு விளையாடணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த நாட்டுக்காக அந்த பிளேயர் வந்து அவங்களோட நாட்டுக்காக 75% கேமை வந்து அவர் ஆடி இருக்கணும். அண்ட் அந்த ஒரு இதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த நாடு FIFA ரேங்கிங்கில் 70க்கும் மேலே இருக்கணும். அதாவது 1 to 70 ரேங்கிங்குள்ளே இருக்கணும் அப்படின்றது 2வது கண்டிஷன். பட் இந்தியா வந்து அந்த 1 to 70 ரேங்கிங்கில் இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு கண்டிஷனால் சுனில் சேத்ரிக்கு விளையாடாமல் போச்சு. பட் இது வந்து ஒரு ஜூரி கமிட்டிக்கும் அனுப்புனாங்க. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜூரியில் வந்து மொத்தம் 6 ஜட்ஜஸ் இருக்காங்க. அந்த 6 ஜட்ஜஸில் மேஜர் ஜட்ஜஸ் வந்து சுனில் சேத்ரிக்கு எஸ் சொல்லியிருந்தார் அப்படின்னா உள்ளே வந்திருப்பாங்க. பட் ஆனால் எத்தனை ஜட்ஜஸ் எஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 3 பேர் எஸ் சொல்லியிருந்தாங்க, 3 பேர் நோ சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ் எக்ஸ்ட்ராவாக எஸ் சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் நேரத்துக்கு இங்கிலீஷ் லீகில் ஆடிருப்பார். ஸோ இங்கிலீஷ் லீக் மட்டும் இல்லாமல் போர்ச்சுகல் லீக்லையும் ஆடிருக்காரு. போர்ச்சுகல் லீகில் பலருக்கு தெரிஞ்ச இன்னுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பலரால் அழைக்கப்படுற ஒரு பிளேயர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அந்த அவர் விளையாடின ஸ்போர்ட்டிங் லிஸ்பனுக்கு சுனில் சேத்ரி வந்து சைன் பண்ணப்படுறாரு. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்து அவங்க கோச் வந்து ஒரு ஹார்ஷான ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, உனக்கு இந்த ஏ டீம்லாம் லாய்க்கலை, நீ வந்து ஒரு பி டீம் கார்டு, அண்டர் 18 டீம் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா, ஓகே ரைட், நமக்கு இந்த இதெல்லாம் செட் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் 18 டீமுக்கு போகிறாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டது எப்படின்னா, என்னோட பேட் லக் அவங்களோட ஏ டீமை விட அவங்களோட அண்டர் 18 டீம் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் டீமை விட அண்டர் 18 டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. குறிப்பாக இப்போது வந்து பலர் வந்து பயங்கரமான இப்போதைக்கு ஒரு வேர்ல்டு ஸ்டார்ஸாக இருக்கிற ப்ரூமாவாக இருக்கட்டும், இல்லை ஜாவ் மேரியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அந்த டைமில் விளையாடிட்டு இருந்தாங்க. எரிக் டயர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அப்போ அண்டர் 18 ஸ்போர்ட்டிங் டீமில் இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அதில் விளையாடுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்தது. இங்கிலீஷ் லீக், இந்தியன் லீகில் ஆடிட்டு அந்த போர்ச்சுகல் லீகுக்கு ஆட போகும்போது அவங்களோட பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அவங்களோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி அவர் மற்ற அட்வைஸும் வந்தது. அதை முன்னாடி முடிச்சுட்டு வரும்போது ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, 17-18 வயசில் நீங்கள் ஒரு ஃபாரின் லீக், ஒரு யூரோப்பியன் லீக்கில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் டெவலப் ஆனீங்கன்னா உங்களால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதனாலனா, அவர் போர்ச்சுகீஸ் லீகில் அவர் விளையாடும் பொழுது அவரோட வயது 26. ஸோ 26 வயசாக இருந்தால் என்னாலேயே அந்த லீகில் ஆடின 18-17 வயசு பசங்களோட என்னால் மேட்ச் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் இப்போ வந்து ஒரு சக்சீடாக இருக்கார். அண்ட் இங்கே ஃபுட்பால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்டில் இந்தியாவோட முகமாகவும் அவர் மாறி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஐஎஸ்எல்லில் விளையாடும் பொழுது பெங்களூருக்கு ஆடுறாரு. அதில் ஒரு ஃபைனல்ஸில் தோற்று போகிறாங்க. அவருக்கு பயங்கர எக்கச்சக்க அப்யூஸ் வருது. ஸோ இதே மாதிரியான அப்யூஸை வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருந்தார். எப்போ அப்படின்னா, மோகன் பகானுக்கு ஆடின 3வது மேட்ச்சில் அவர் ஒரு மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிடுது. 3-3 அப்படின்னு மேட்ச் ட்ராவ் ஆகிடுது. ட்ராவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. என்ன இந்த மேட்ச் கூட நீங்கள் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பயங்கர அப்யூஸ் வருது. ஸோ சுனில் சேத்ரி அப்போ முடிவு பண்ணுறாரு, நான் இனிமேல் ஃபுட்பால் விளையாட போகிறது கிடையாது, ஃபுட்பால் வந்து எனக்கானது கிடையாது அப்படின்னு. எப்போ அப்படின்னா, தன்னோட 17 வயசில் அப்படி டிசைட் பண்ணுறாரு, என்னால் எனக்கு ஃபுட்பாலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு. பட் அவங்க அப்பா வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி, ட்ரெயினில் ரொம்ப தூரம் டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் பயணம் பண்ணி, இல்லை ஃபுட்பால் விளையாடுறது வந்து உன்னால் இந்த ஒரு அப்யூஸ்க்காகலாம் நீ இந்த ஃபுட்பாலை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிய வருது. ஒரு 10 நாள் அவங்க அப்பா அவரோட ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்யூஸ் எல்லாம் தாண்டி மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரியான ஒரு அப்யூஸ் பெங்களூர் எஃப்சியில் அவர் ஃபைனல்ஸ் தோக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கிது. அந்த அப்யூஸ்லாம் கண்டுக்காமல் அடுத்தடுத்து தொடர்ந்து விளையாடி மறுபடியும் ஒரு இதில் டாமினேட் பண்ணி ஃபைனல்ஸை ஜெயிச்சு ஐஎஸ்எல் கப்பையை முதலாக தூக்குறாரு. அண்ட் அதே மாதிரி இத்தனை மெஸ்ஸியாக இருக்கட்டும், இல்லை ரொனால்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கும் பொழுதும் அந்த ஒரு லிஸ்ட்டில் சுனில் சேத்ரி அப்படின்ற பேர் 3வது இடத்துல இருக்குது அப்படின்றதே பலர் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஜ்லட்டான் இப்ராஹிமோவிச், டிடியர் ட்ரோக்பா, இல்லை கிலியன் எம்பாப்பேயாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நெய்மாராக இருக்கட்டும், இந்த பிரேசிலில் இருக்கிற அந்த ரொனால்டோ நசாரியோவாக இருக்கட்டும், ரொனால்டினோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ், இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸை விடவும் அதிகமாக இன்டர்நேஷ்னல் கோல் போட்ட ஒரு பிளேயராக சுனில் சேத்ரி இருக்கிறாரு. ஸோ சுனில் சேத்ரி இப்போ ரிட்டையர் ஆகிருக்கிறது டெஃபினட்டாக இந்தியா நேஷனல் டீமில் ஒரு மிகப்பெரிய டென்ட்டை உருவாக்கியிருக்கு. அவர் விட்டு செல்கிற இடம் நிச்சயமாக ஒரு இர்ரீப்ளேசபிளான இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.